வெல்கம் டு வீலன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சிவிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. அதாவது ஃபாரின் பாலிசியோட மெயின் டூல்ஸ், எதுக்காக ஃபாரின் பாலிசி போடுறோம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட், ஃபாரின் எய்ட், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட், அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வாங்குற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரேடு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற இன்டர்நேஷனல் ட்ரேடு, அப்புறம் ஃபாரின் எய்டு, வெளிநாடுகள்ல இருந்து வர பணங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபாரின் பாலிசி, ரெண்டு நாட்டு நடுவில் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டாதான் இது எல்லாமே நடக்க முடியும். அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பண்றோமே. ஓகேவா? அந்த ஃபாரின் பாலிசி போறதுக்கான காரணங்களே இதுதான். ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட், ஃபாரின் எய்ட், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட், அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். திரும்ப என் கூட ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட், ஃபாரின் எய்ட், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட், அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சவங்க புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் ஷார்ட் நோட் ஆன் மணி பில். மணி பில் என்றால் என்ன? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பா. யார் யார் படிக்கணுமோ கண்டிப்பா இப்பயே படிச்சிரு. இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நிறைய எக்ஸாம் இது கேட்டிருக்காங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மணி பில். லோக்சபா கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ் மணி பில். அதாவது மணி பில்லை யாரால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா லோக்சபாவால மட்டும் தான் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். டீல்ஸ் வித் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது எதை வச்சு டீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுல சேருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இது டீல் ஆகுது. ஓகேவா? ரெண்டே பாயிண்ட் தான். லோக்சபா தான் மணி பில்லை கிரியேட் பண்றாங்க. இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல டீல் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9th கொஸ்டின். வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப்? சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு கேட்கறாங்க. ஆர்டிகல் 5 to 11 அண்ட் பார்ட் 3 டீல்ஸ் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பை யார் டீல் பண்றா? ஆர்டிகல் 5 to 11 தான் ஆர்டிகல் 5 to 11 அண்ட் பார்ட் 3 தான் உங்களோட சிட்டிசன்ஷிப்பை டீல் ஆகுது. ஓகேவா? இட் மீன்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். அதாவது இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க இந்த இடத்துக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுதான் சிட்டிசன்ஷிப். The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்த இந்தியாவுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். இங்க நீங்க இப்போ தமிழ்நாட்டுல சிட்டிசன்ஷிப்னா நீங்க மொத்த இந்தியாவுக்குமே சிட்டிசன்ஷிப் தான். நீங்க ஒரு பெங்களூர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறது சிட்டிசன்ஷிப் தான். நீங்க காஷ்மீர்ல இருந்தாலும் சரி, நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ நம்ம ஒரு சிட்டிக்கோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கோ நம்ம சிட்டிசன்ஷிப் தரல. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நீங்க இந்தியாவில் பிறந்து வளர்ந்தாலே நீங்க மொத்த இந்தியாலையுமே சிட்டிசன்ஷிப் தான்றதா சொல்ல வராங்க. இதை யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11 அண்ட் பார்ட் 3 தான் இதை பத்தி சிட்டிசன்ஷிப் பத்தி தெளிவா பேசுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்னன்னா, நீங்க இந்த BRICS இருக்குல்ல, இதுதான் நம்மளோட க்ளூ வேர்டு. இதுல இருக்க ஒரு லெட்டருமே ஒரு கண்ட்ரியை சொல்லுது. ஓகேவா? செக் பண்ணிடலாமா? பி, பிரிக்ஸ்ல பி ஃபர்ஸ்ட் லெட்டர். பிரேசில். பினா பிரேசில். ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பிரிக்ஸ், BRICS. அப்போ பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? அப்போ BRICS. ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சூப்பரான டூல். கொஸ்டின்லயே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா ஞாபகம் வரப்போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5 விஷயம் தான். பினா என்ன வரும்? பிரேசில் வரும். ஆர்னா என்ன வரும்? ரஷ்யா வரும். ஐனா யாரு? நம்ம தான் இந்தியா. சீனா யாரு? சைனா. எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. அப்போ பிரிக்ஸோட மெம்பர்ஸ் யார் யாரு? இந்த 5 பேர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் அ ரைட்? ரைட்னா என்ன? An order or command issued by a court in writing under its seal. ஒரு ஆர்டரோ இல்ல கமாண்டோ, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு ஆர்டர் இல்ல கமாண்ட். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒண்ணு கோர்ட்ல இஷ்யூ ஆகி அவங்களோட ரிட்டன்ல சீல், அதாவது அவங்களோட சீலோட வந்ததுன்னா அதுதான் ரைட். There are 5 types of rights. ரைட்ஸோட டைப்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5 types. Rights prevent the law which are against the constitution. கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை ரைட்ஸ் தான் காப்பாத்தோன்னு சொல்றாங்க. ஓகேவா?
மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆர் கமாண்ட் issued by a court in writing, அதாவது எழுதப்பட்ட வித் அவங்களோட சீலோட இருக்கிறது தான் ரைட்டு. இது மொத்தம் எத்தனை டைப்ஸ்? 5 டைப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரைட்ஸ் பிரிவென்ட் த லாவை ரைட் வந்து காப்பாற்ற எதுக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக. ஓகேவா? அகைன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ ரைட்டுக்கு இவ்வளோதான் ஆன்சரு, சிம்பிளான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இப்போ 10th முடிக்க போறீங்க. 11th 12th உங்களுக்கு மொத்த லெசன்ஸே சிம்பிளாக சொல்லி தரதுக்காக வந்திருக்கிறது தான் நம்மளோட VLearn ஆப். நம்ம VLearn ஆப் எங்கே கிடைக்கும், உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்ல போயிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்க போகுது. வெறும் 499 ரூபாயில, அதாவது வெறும் 499, 500 கூட கிடையாது, 499ல உங்களுக்கான ஆப். இது நம்மளோட ஆப். உங்களோட எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லேயே கிடைக்க போகுது. வெறும் 499 ரூபாயில ஒரு வருஷத்துக்கே. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து லெசன்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எல்லாமே அந்த 1 இயருக்கான பேக்காக நாங்கள் 499 ரூபாயில கொடுக்க போகிறோம். இது உங்களோட ஆப், நமக்கான ஆப், நம்மளோட ஆப். ஓகேவா? ஸோ இப்பயே போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 11th 12th பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். நாங்கள் இருக்கோம் கூட இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்பயே போய் லிங்கை போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்றதை செக் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் அ கான்ஸ்டியூஷன்? கான்ஸ்டியூஷன் என்றால் என்ன? ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. கான்ஸ்டியூஷன் என்ன? ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. வெஹிக்கிள் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், அதாவது நேஷனோட வெஹிக்கிள், நேஷனோட வண்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அ கவர்மெண்ட். கவர்மெண்டோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான். ஸோ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி, வெஹிக்கிள் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அ கவர்மெண்ட். கவர்மெண்டோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் தான் வந்து கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ அங்கே ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா அந்த ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்க்கலாமா? அதை லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன? மொத்தம் 6 இருக்குங்க. 6மே ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ரிலிஜியன், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஸோ 6 பாயிண்ட் தான். திரும்ப என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, முதல்ல எல்லாத்துலேயுமே ரைட்டுன்ற வேர்டு இருக்கும், அதனால அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே சைடில் போடுற மாதிரி தான் இருக்கும். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ரிலிஜன், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸோட ரைட்டும் இதுதான். ஸோ இந்த 6 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்மளுக்கு 5 மார்க்லேயும் வர சான்சஸ் இருக்கு, 2 மார்க்லேயும் வர சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இதுவும் தான். ஸோ கண்டிப்பா இதையும் படிச்சுட்டு போங்க. ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு கூட போங்க. ரொம்ப ரொம்ப சேஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் ஆர் த 2 தீம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்ட்ரைன்? அதாவது இந்தியாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைனை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் பாம்ஸ் பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் சொல்ல வராங்க. இது ஈஸியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியர், அதாவது நியூக்ளியர் ஒப்பந்தம் என்னன்றதான் கேட்கறாங்க. நோ ஃபர்ஸ்ட் யூஸ். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நியூக்ளியர் பவரை யாராவது யூஸ் பண்ணாதான் அவங்களை எதிர்த்து இவங்க செகண்ட் டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர ஃபர்ஸ்ட் டைம் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்ட், கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ், அதாவது மினிமமா ஒரு சேதாரம் வர அளவுக்கு தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றதுதான் இவங்களோட சைடு நியாயம், ஒப்பந்தம் எல்லாமே. அதாவது திரும்ப நான் சொல்றேன், நியூக்ளியர் பவரை ஃபர்ஸ்ட் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க இந்தியா. செகண்ட், இவங்க அப்படி யூஸ் பண்ணாலுமே ஒரு மினிமமான பாதிப்பு வர அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு பெரிய பாதிப்பு அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்? கவர்னரோட அப்பாயின்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. அவரோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்றதும் கேட்கறாங்க. ஈ ஷுட் பி a citizen ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும் கண்டிப்பா. ரெண்டாவது, ஈ மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ், அவருக்கு 35 வயசு கண்டிப்பா இருக்கணும்.
மூணாவது பாயிண்ட், யூ ஷுட் நாட் பி அன் எம்எல்ஏ அண்ட் எம்பி. அவர் எம்எல்ஏவாவோ இல்லை எம்பியாவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ 3 பாயிண்ட் தான், சிம்பிளான பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். இந்த பார்த்த எல்லா 2 மார்க்கை விட ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. அவர் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், இது மொதல் பாயிண்ட். அவருக்கு 35 வயசு ஆயிருக்கணும், இது செகண்ட் பாயிண்ட். எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கக்கூடாது, இது தேர்ட் பாயிண்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்க. 2 மார்க் நம்ம கையில். ஸோ சிவிக்ஸுக்கு இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோஸுக்கு பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட வி லேர்ன் தமிழ் சேனல், அதாவது தமிழ் மீடியம்காகவும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம், இங்கிலீஷ் மீடியம்காகவும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ அவங்க எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் போய் பண்ண வேண்டிய விஷயம் ஜஸ்ட்டு போய்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு சேனல் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி லிங்க் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதையும் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.